பாடகி சுசித்ரா சில நாட்களுக்கு முன்பு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியால் கோலிவுட் வட்டாரமே அல்லோலகல்லப்பட்டு வருகிறது. முன்னாள் கணவர் கார்த்திக் குமார், தனுஷ், கமல்ஹாசன், இசையமைப்பாளர் பரத்வாஜ் என முன்னணி பிரபலங்களை எல்லாம் வீதிக்கு இழுத்தார் சுசித்ரா. இந்த பேட்டியின் போது முன்னாள் கணவரும் நடிகருமான கார்த்திக் குமார் ஓரின செயற்கையாளர் என கூறியது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. ஓரின சேர்க்கை விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது கார்த்திக் மீது மற்றொரு புகார் பதியப்பட்டு வழக்கு நீதிமன்றம் வரை செல்ல உள்ளது. அதாவது முன்னாள் மனைவி சுசித்ராவிடம் பேசிய கார்த்திக் குமார் தலித் மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதாக பரபரப்பு எழுந்தது. ஆனால் இதற்கு கார்த்திக் குமார் சம்பந்தப்பட்ட வீடியோவில் இருப்பது தனது குரல் அல்ல என மறுப்பு தெரிவித்தார். அந்த ஆடியோ நோட்ல தரக்குறவா மரியாதை இல்லாம பேசினது யார்? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ், அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த கிளிப் சே. இந்த கிளிப்பில் வந்து ஏதோ குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருக்கானே இந்த ஆள். இந்த பையனுக்கு ஏதோ குழந்தையே கிடையாது, ஆனால் ஒரு 20 படத்தில் இவன் நடிச்சிருக்கான், இது இவனோட வாய்ஸே கிடையாது. இவன் அந்த ஒரு டவுட்டில் வந்து என்னை நம்பினாங்க இல்லையா. அவங்க ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க. அதே சமயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு மனப்பானையில் இறங்கினாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இதனிடையே தன்னை பற்றி அவதூறு கருத்துக்கள் கூறியதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கார்த்திக் குமார் வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை சுசித்ராவுக்கு அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக கௌதம் என்ற வழக்கறிஞர் சென்னை காவல் நிலையத்திற்கு சென்று கார்த்திக் குமார் மீது புகார் அளித்துள்ளார். அதில் தலித் மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய கார்த்திக் குமார் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு புகாரில் கேட்டுக்கொண்டார். இதுக்கு சம்பந்தமே இல்லாம 2 சமூகத்தோடைய பேரை சொல்லி அப்படின்ற ஒரு பேரை சொல்லி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபென்சிவான வேர்ட்ஸை வந்து சொல்லி அந்த மொத்த சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் கேவலப்படுத்துகிற மாதிரியும் ஒரு வன்முறையை தூண்டுறது வகையிலும் ஒரு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் வந்து கார்த்திக் குமார் என்ற துணை நடிகர் வந்து பேசியிருக்காரு. இது முழுக்க முழுக்க கண்டிக்கக்கூடியது. சென்னை வேப்பேரி கமிஷனரேட்டில் வந்து நான் வந்து பொதுநலமாக அவர் மீது வந்து வன்கொடுமை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி தவறுகள் இதுக்கப்புறம் யாரும் செய்யக்கூடாது. அவர் வந்து நீங்கள் வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். கார்த்திக் குமார் தான் அவ்வாறு பேசவில்லை என கூறினாலும் கூட இதனை கண்டுபிடிக்கும் பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாக புகார்தாரர் தெரிவித்துள்ளார். பாடகி சுசித்ராவும் சினிமாவுக்குள் தன்னை சமூகம் பார்த்தே பழகினார் என வெளிப்படையாக கூறிய நிலையில் தற்போது கார்த்திக் குமார் சுசித்ரா விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.